لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்லாஹ்வின் உயரிய பேர்நாமம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பெற்ற தமது வாழ்விலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே அவனது வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்வோமா. அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நாளைய மறுமை நாளில் முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து எனக்கு எண்ணூற்று பெருந்தோத்தை கூலியாக தந்து நல்லது பெறுவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு பெற்ற சகோதரர்களே, இன்றைய குத்துபாவை உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அழைக்காவுடைய நீயத்தோடு மஸ்ஜிதுக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து மேலான சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவானாக. பள்ளிக்குள்ளே இருக்கின்ற நேரம் முழுக்க அல்லாஹ் சுவர்க்கத்தின் அங்கத்தை கூட்டக்கூடிய நேரங்களாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய நாளில் உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் பெருமதியானதாக ஆக்கி தருவாயா.
எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரளவு மிகுந்த போதர்களே, எங்களுக்கு தெரியும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நாளை இடம்பெற இருக்கிறது. வாக்குரிமை பற்றி சில விடயங்களை பேசுவதற்கு முன்னால் நாம் எவ்வாறு இந்த காலகட்டங்களில் நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் என்ற அடிப்படையிலே, நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே என்னுடைய நகர்வுகள், என்னுடைய அசைவுகள், என்னுடைய பேச்சுகள் இந்த காலகட்டங்களில் எப்படி அமைய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, நாம் நீங்களும் இந்த உலகத்திலே தாராளமாக அமல் செய்திருக்கிறோம். அமல்களுக்கு எந்த குறைவும் கிடையாது. இரவு பகலாக பகவான் வருகிறோம், 5 நேரம் பரவான தொழுகைகளை சொல்கிறோம், பரவான நோன்புகளை நோக்கிறோம், சுண்ணத்தான நோன்புகளை நோக்கிறோம், இன்னொரு அமல்கள் சதக்கா செய்கிறோம், அதே போன்று ஜக்காத்து கொடுக்கிறோம், இன்னொரு நல்லமல்களை செய்கிறோம். மாஷா அல்லாஹ், சிரமப்பட்டு செய்கின்ற இந்த நல்லமல் நாம் நீங்களும் அமல் செய்வதை காட்டுகின்ற ஆசை, ஆர்வம், அமல் செய்வதற்கு தேட்டம், ஆனால் அந்த அமலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நானும் நீங்களும் எடுப்பதில்லை. அன்பானவர்களே, அமல் செய்வதற்கு அதிக காலம் தேவை. தர்மம் கொடுப்பதாக இருந்தால் அதிகம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் செய்த அமல்களை வீணாக்க மாதக்கணக்கு தேவையில்லை, நாட்களுக்கு தேவையில்லை. அன்பானவர்களை செய்த அமல்களை நொடி பொழுதிலே அழித்து விடலாம், இன்னொரு கொடுத்து விடலாம். ஆகையால் மிக முக்கியமாக இந்த காலகட்டங்களில் என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் புத்திசாலித்தனமாக அந்தப்பொழுது சொல்லலாம் அழகி வசந்தம் என்று சொன்னார்கள். அது கையில் புத்திசாலி யார் என்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே அமல் செய்வது. இது புத்திசாலியுடைய அடையாளம். கண்ணியமானவர்களை, இதைவிட மிகப்பெரிய ஒரு புத்திசாலி யாரும் தெரியுமா? அந்த செய்த அமல்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். செய்த அமல்களை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். அமல் செய்யலாம், அதை இலக்குவாங்க. 1 மாதம் அல்ல, 2 மாதம் நோய் பிடிக்கலாம். மாதத்துக்கு 1 குர்ஆன் அல்ல, 5-10 குர்ஆன் ஓதி முடிக்கலாம். பரவான 17 ரக்காத்துகள் அல்ல, சுன்னத்துகள் அதை விட கூட சொல்லலாம். ஆனா இந்த செய்த அமல்களை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டமா. உங்க செய்வது லேசி, செஞ்ச உண்டாக சொல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஹஜ் செய்வது லேசி, ஹஜ்ஜை புறப்படியப்படுத்தாமல் இருப்பது கஷ்டம். கண்ணியமானவர்கள் எதை சொல்ல வருகிறேன், நானும் நீங்களும் அமல் செய்வதில் காட்டுகின்ற ஆசை, ஆர்வம், தேக்கம், அந்த அமலை பாதுகாக்கின்ற விடயத்தை காட்டுவது கிடையாது. அமல் செய்வதற்கு அதிக காலம் ஒதுக்குறோம், அதிக நேரம் ஒதுக்குறோம், அதிக திறன் ஒதுக்குறோம், யோகங்களாக அமல் செய்கிறோம். ஆனால் செய்த அமல்களை நொடிப்பொழுதை வீணடித்து விடலாம். 10 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த ஜக்காத்தை 10 வருடங்களுக்கு பின்னால் அடைந்து விடலாம். 20 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த சதக்காவை 20 வருடங்களுக்கு பின்னால் சொல்லி காட்டி, அல்லது இவர் என்னாலதான் நல்லா இருக்கிறார், இவர் நான் போட்ட பிச்சையாளர் என்ற வார்த்தைகளை உபயோகித்து கண்ணியமானவர்களை அந்த அமலை வீணடித்து விடலாம். என்பானவர்களே, எதிரி உள்ள வருகிறேன் என்றால் இந்த காலம் உங்களுடைய அமல்களை பாதுகாக்க வேண்டிய காலம். தேர்தல் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அந்த ஊர்ல நாம் எப்போது இருக்க வேண்டும், எல்லா உறவுகளுடைய முகத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு விவாதம். ஒற்றுமை இல்லாம போனா நாங்க ஒரு ஆயுதத்தை இழந்தோம். ஒற்றுமை இல்லாம போனா நாங்க அல்லாஹ்வுடைய உதவி இழந்தோம். ஒற்றுமை இல்லாம போனா நாங்க ஒரு பலத்தை இழந்தோம். பலவர்களை எதை சொல்ல வருகிறார்? ஒற்றுமை இருக்கிறேன், அதுதான் எங்களுக்குள்ளே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரக்கூடிய ஒரு விவாதம். தொழுகையில் ஒற்றுமையை பார்க்கிறோம், தப்புல நெருக்கமா இருக்கிறோம், ஹஜ்ஜில ஒற்றுமையா பார்க்கிறோம், இஸ்லாமத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் மக்கா மதீனா. ஒரு இஸ்லாமத்துல 25-30 லட்சம் மக்கள் ஒரு இடத்துல ஒன்று போடுறாங்க. ஒரு அதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மஸ்ஜிதுல தொழுகைக்காக வந்து போடுறாங்க. கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒற்றுமை, இது எவ்வளவு பெரிய ஒற்றுமை. எனவே இந்த ஒற்றுமையை கண்டிப்பாக நாம பாதுகாக்க வேண்டும். தேர்தல் காலம் தான் எங்களை ஒற்றுமைகள் சீர்குலைந்து விடுவதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே போல சில காலங்கள் எங்களை ஒற்றுமை சீர்குலைந்து விடுவதை பார்க்கிறோம். நாம் மாற்று மத சகோதரர் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறோம்.
ஆனா இந்த பிரச்சாரத்தில் சில வேலைகளில் ஈடுபட்டு அவர்கள் தொடர்புகள் மெல்ல மெல்ல தூரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே கண்ணியமா சமரசமாக இரக்கமாக அன்பாக இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறார், அல் கல்பு இயாலுல்லாஹ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கல்பு ஹதீஸில் வரக்கூடிய அல் கல்பு படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், எங்களுக்குள்ளே பரஸ்பரம் அன்பு எப்போது இருக்கிறது. இந்த அன்பை எங்கள் சார்ந்த எங்கள் மாற்றம் சார்ந்த மக்களுக்கு மாற்றம் பொழிய முடியாது. அந்த அன்பை இன்னொருக்கு பொழிய முடியும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எப்போது ஒற்றுமையாக நடந்து கொள்ள கருதுகிறோம். அடுத்தது, நம்முடைய நாவை முக்கியமான காலங்களில் பாதுகாத்துக் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்களுக்கு எல்லாம் நிறைய புத்திமதிகள். முக்கியமாக அவர்களுக்கு சொன்ன புத்திமதிகள் ஒன்று இந்த உலகத்திலே பிறகும் எவ்வளவு பெரிய கொடூரவன் என்று எல்லாருக்கும் தெரிகிறது. முக்கியப்படுத்திய ஒருவன் நாங்க அல்லாதான் எங்கள் அல்லா என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் நான் தான் பெரிய ரப்பு என்றான், நான் தான் அல்லா என்று சொல்லக்கூடியவன் என்றான், உயர்வானவன் என்றான். எனவே அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாவை மறுத்தான். ஆனால் அந்த பிறகனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ் சொல்லித்தது. அல்லாஹ் ஒரு நபி அல்ல, 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறார். சொல்லுகின்ற புத்திமதிகளை தெரியுமா? பெரிய பயம். சுருக்கமான ஒரு பயானை அல்லாஹ் சொல்கிறார். நீங்க 2 பேருக்கு அவங்க போங்க. அக்குபாசம் தெரியாம நீங்க 2 பேருக்கும் சொத்தா மிருதுவாக நான் தான் ரப்புன்னு சொல்றான். பெரிய கொடுங்கோலனி, அவனுக்கு எப்படி கொமெண்ட் பண்ணலாம், அவனுக்கு அப்படி எப்படி இயங்கலாம், அவனை எப்படி தீர்க்கலாம் என்று ஒரு புத்தி பாட முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், சொத்தான மிருதுவான வார்த்தையை. மிருதுவான வார்த்தை என்றால் கண்ணியமானவர்களே, காதுக்கு அல்ல மிருதுவான வார்த்தை கூட உள்ளது. சொத்த என்ற அர்த்தம் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய காதுக்கு கேட்கலாம் பேச்சு, ஆனா அது உள்ளத்தை சொல்ல வேண்டும். அதுதான் சொத்தான. சில பயான்கள் நாம் பேசுறோம். சில பயான்கள் கண்ணியமானவர்களே, எங்களோட உள்ளத்துக்கு அது விளங்கினா எங்களோட சிந்தனையை நாங்க மறந்து விட்டோம். காதால கேட்கிறது ஒரு புறம், ஆனா சில விடயங்களை உள்ளத்துக்கு இன்னைக்கு அப்பா சொல்லுவார், சொத்தாக விருதுவாக போய் பேசினா என்ன நடக்கும்? அந்த பிறகும் படிப்பினை பெறுவான் அல்லது அல்லாஹுவை பயப்பட கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். படிப்பினை என்ன படிப்பினை? முஸ்லீம்கள் நாவால நல்லதுதான் அவரை கெட்ட விஷயம் பேச மாட்டாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை கட்டாளத்துல நாவை பாதுகாத்துக் கொள்வோம். செய்த அமிர்தங்களை இன்னொருத்தர் கொடுத்து விடாமல் நாவை பாதுகாத்துக் கொள்வோம். ஏன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு போவோம். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த சூரத் சொன்னாங்க. நாங்கள் அப்படிதான் 5 நேரத்தோடு தப்பிய உறுதி குர்ஆன் ஓதிருந்தா இவர் சூரக்கவாதி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படித்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை விழித்து 2 விடயங்களை சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 2 விடயத்தையும் கொஞ்சம் கவனமாக யோசனை பண்ணி கொள்வது. முதலாவது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதன் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பாவித்திருக்கலாம், பேசியிருக்கலாம், அதனால நீங்க பண்ணக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம் என்றார். இரண்டாவது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செலவழிக்கக்கூடிய ஒரு விடயத்தில் செலவு செய்யாமல் அவர் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த 2 சாதாரணமானவர்கள். ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு நரகங்கள், ஒரு வார்த்தை லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்த தர்மத்தை வீணாக்கிறது, 20-30 வருடங்கள் செஞ்ச நன்மைகளை வீணாக்கிறது. ஒரு வார்த்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த பணத்தை. அதனால நான் சொல்லுது, வலது கை கொடுக்க உங்களோட கையால கொடுக்கிற ஒரு கையால கொடுக்கிறீங்க, அது மற்ற கையில் தெரியக்கூடிய ஏன் சொல்லுது? ஏன் சொல்லுது? அவருடைய மான மரியாதையில கண்ணியம் பாதுகாக்கமாக. அது மற்றவர்கள் சொல்லுகின்ற போது அது முஸ்லீமா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாம இருக்கலாம், இவருடைய மானத்துல விளையாட யாருக்கும் முடியாது. எனவே எங்களுடைய அமல்களை முதலாவது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செலவழிக்கக்கூடிய விடயங்களை செலவு செய்ய வேண்டும். அதே போன்று அனாவசியமான விடயங்களை யாரும் பேசக்கூடாது.
அப்படி பேசினால் எங்களை நன்மைகள் இன்னொருத்தர் மீதான போய்விடும். முதலாவது நாவை பாதுகாக்கும். எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ், பிரபல்யமான ஒரு ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுருன மல் முஃப்லிஸ், ஓட்டாளி நஷ்டவாளி யார் தெரியுமா? வங்களோடு சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தீனார் திருகம் தான். அந்த காலத்துல உள்ள பணம் என்றால் தீனார் திருகம் தான். எங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவோம் சொத்து செல்வம் பணம் வாகனம் வீடுவாக இல்லாதவர்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஷ்டவாளி மங்களோட்டுக்காரன் ஓட்டாண்டி யாரு தெரியுமா? எமது சமூகத்திலே ஒருவன் நாளைய மறுமை நாளே வருவான். ஆனால் அந்த மனிதன் வருகின்ற போது தொழுகைக்கு குறை கிடையாது. தொழுகை பரல்லா சுன்னத்தா எல்லாம் தொழுதிருப்பார். அதுல டாப் லெவல். நோம்புல குறைவு கிடையாது. பரல்லா சுன்னத்தா எல்லாம் நோம்பு பிடித்திருப்பார். ஜக்காத்துல குறைவு கிடையாது. கணக்கு பார்த்து ஜக்காத்த வருட வருடமோ அல்லது அறுவடை போல கொடுத்துருவார். கண்ணியமான இப்படி செய்த ஒரு மனிதன் நலவுகள் ஒரு பக்கம் வர, அதை விட அந்த நன்மைகளை விட மிகைத்து விடக்கூடிய அளவுக்கு நன்மைகளை எல்லாம் தாண்டுகின்ற அளவுக்கு இவரை பற்றிய குறைபாடுகள். விரத்தில சுருக்கமாக சொல்ல போனால் நன்மை செய்திருக்கிறார், ஆனால் அதை விட அதிகமாக இந்த உலகத்திலே பாவம் செய்திருக்கிறார். அது என்ன பாவம்? தனக்கு தான் செய்த பாவம் அல்ல, பிறருக்கு இவர் செய்த பாவம். தன்னுடைய உறவுக்கு இவர் செய்த பாவம், தன்னுடைய சகோதரிக்கு இவர் செய்த பாவம், அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்த பாவம். கண்ணியமானவர்களே, இப்படி வருகின்ற போது இவருடைய நிலைமையை சொல்லலாம் சொன்னார். இவர்கள் நாற்பது நஷ்டவாள் என்றார். தொழுகையில குறைவு கிடையாது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள்ல நோம்புகள்ல ஜக்காத்துகள்ல குறைவு கிடையாது. எல்லா அமல்களையும் செய்துவிட்டு வந்து நாளைய கியாமத்துடைய நாளையை வருகின்ற போது ஒரு அடியான் ஒன்று சொல்வான், அது சத்தமகாதா, இந்த மனிதனை ஏற்றினான், ஒக்கலபகாதா, இந்த மனிதனை இழுத்து கட்டினான், وأكل مال هذا وسفك دم هذا وضرب هذا. இப்படி இந்த மனிதன் நிறைய முறைப்பாடுகளை சொல்வான். என்னை ஏற்றினான், என்னை இட்டு கட்டினான், என்னுடைய பொருளாதாரங்களை சாப்பிட்டான், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான், என்னை ஏற்றினான். கண்ணியமான இப்படி ஒவ்வொரு முறைப்பாடுகள் வருகின்ற போது முதலாவது ஏசிய மனிதனுக்கு நன்மைகள் இருக்கிறது. இரண்டாவது எட்டு கட்டின ஒருவன் என்னை எட்டு கட்டினான். இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இவன் சொன்ன பேச்சை கேட்டு நான் தலை முனிந்து வாழ்ந்தேன். இவர் சொல்வதையெல்லாம் மக்கள் நம்பி என்னை கீழே போட்டு விட்டார்கள். இப்போதாவது நீதி கிடைக்கும் என்று இந்த மறுமையினை அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த அடியான் வந்திருப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய நல்ல மறுகளை கொடுப்பான். தொழுகையோ நோன்போ அல்லது ஜக்காத்தோ அதை கொடுப்பான், அதை எடுத்துக் கொள்வான். ஆனால் முறைப்பாடுகள் வரும். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கும். இவன் என்னுடைய பணத்தை அக்கலமானகாதா ஜக்காத்து கொடுத்தாலும் என்னுடைய பொருளை சுரண்டி காப்பு இருக்கிறான். கண்ணியமானவர்களே, என்ன செய்யப்படும்? அவருடைய அமல்களை புரிய கொடுக்கப்படும். ஜக்காத்து கொடுத்திருப்பார். ஜக்காத் கொடுத்தவருடைய நன்மை எல்லாம் யாருடைய பொருளை அபகரித்தாரோ அவருக்காக கொடுக்கப்படும். அதற்கு பின்னால் முறைப்பாடுகள் என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான். இந்த உலகத்திலே நான் அடி வாங்கினேன், திருப்பி அடிக்க முடியாது. அடித்தால் அதற்கு மாற்றமாக அந்த உலகத்திலே அதாவது சாட்சிகளை மாற்றி அமைத்து என்னை எனக்கு எதிராக அந்த சாட்சிகளை நிரூபித்து என்னை இந்த உலகத்திலே அவர் வேறு விடயங்களில் ஈடுபட்டு அதனால் நான் அந்த அடிகளை வாங்கி இப்படி கஷ்டப்பட்டு பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் வந்து நாளைய மறுமையை முறையிடுவான். அப்போது அல்லாஹ் நீதமான ரப்பல்லவா நன்மைகள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, சொல்வதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டான். இறுதியில யாருக்கு இவர் அநியாயம் கிடைத்தாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து நன்மைகளோடு வந்த மனிதன் நன்மையெல்லாம் கொடுத்து விட்டு ஒரு கையோடு இருப்பார். அதனோடு நிறுத்திவிட மாட்டான். அல்லாஹ் யாருக்கு இவரால் அநியாயம் அடைக்கப்பட்டார்களோ அவருடைய பாவங்களை இவருடைய தலையிலே சுமத்தாக்கி இன்னும் முறைப்பாடுகள் வரும். அந்த முறைப்பாடுகளுக்கும் என்ன செய்வார்? இவருடைய பாவங்களை எல்லாம் நன்மையோடு வந்த மனிதனுக்கு கொடுத்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சும்மத்துரை காப்பினா அந்த மனிதனை அரசிலே வீழ்த்தப்படும். இவன் நாகப்பை நஷ்டவாளி என்றார்கள். அல்லாஹ் அதிகமாக செய்யும். சகஜத்திலே கண்ணீர் வடியுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் கண்ணீர் வடியுங்கள். யா அல்லாஹ் செய்த அமல்களை நாளே மறுமையினால் இன்னொரு மீதான கொடுத்து விடாதயா, என்னுடைய மீதானுக்கு தந்து விடுவது அல்லாஹ்வுடைய செய்யும். எனவே நானும் நீங்கள் சிரமப்பட்டு செய்கின்ற அமல், நானும் நீங்கள் அதிக நேரம் எடுத்து செய்கின்ற அமல்
நானும் நீங்களும் சிரமப்பட்டு அதிகமாக முயற்சி பண்ணி செய்யக்கூடிய அமல் இரவுகளை எல்லாம் பகலை போன்று விழித்திருந்து செய்யக்கூடிய அமல்களுக்காக சில நேரங்களிலே தூக்கத்தை கூட தியாகம் செய்கிறோம், சில பயணங்களை தியாகம் செய்கிறோம். இப்படி செய்த அமல்களை எல்லாம் நொடிப்பொழுதிலே வீணாக்கலாம். நவுதுபில்லா, கண்ணியமானவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியான கூட்டத்திலே நாங்கள் யாரும் ஆகிவிடும். எனவே அமல்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே அக்கறை காட்டுகிறோம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக எங்களுடைய அமல் நாளைய மறுமை நாளே இன்னொரு மீதான போய்விடும். அதிலே நாம் எங்களை பாதுகாக்க சொல்லும். அடுத்த விடைய கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் வாக்குரிமை என்பது வாக்குரிமையை பேசுகிறது. பல அறிஞர்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். வாக்குரிமையை கட்டாயமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வாக்குரிமை சம்பந்தமாக பல அறிஞர்கள் சில நூல்களை கூட எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மஆரிஃபுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு விரிவுரை நூலிலே, அவருடைய நூல், அந்த விரிவுரையிலே அந்த நூலாசிரியர் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் வாக்குரிமையை 4 விடயங்களுக்காக பயன்படுத்துகிறார். ஒரு மனிதன் வாக்குரிமையை 4 விடயங்களுக்காக பயன்படுத்துகிறார். 1 ஷஹாதத், 2 ஷஃபாஅத், 3 வகாலத், 4 அமான். இந்த 4க்கு நாங்கள் வாக்கு பெறுகிறோம். கண்ணியமானவர்களே, 1 ஷஹாதத் சாட்சி, நான் பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். 2வது ஷஃபாஅத் பரிந்துரை, 3வது வகால் எங்களுக்காக பேசக்கூடிய பிரதிநிதியை உருவாக்குகிறது, 4வது அமானத் எங்களை நம்பி வந்த அமானிதம், அதை பொறுப்பானவர்களுக்கு அந்த அமானிதத்தை பாரம் சாட்டுவது, ஒப்படைப்பது, அது எங்கள் மீது கடமை. கண்ணியமானவர்களே, அதுல முதலாவது பகுதி ஷஹாதத். ஷஹாதத் என்றால் சாட்சி. 2ஆம் கலிமா ஷஹாதா என்பது எங்களை ஈமான் பறைசாற்றுகின்ற ஷஹாதா. அதே போல வாக்குரிமை என்பது ஷஹாதா, சாட்சி. சாட்சியம் அளிக்க ஒருவர் அழைக்கப்பட்டால் சாட்சியம் அளிப்பது கட்டாயம். ஒருவருக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஒருவர் பக்கத்தில் இருக்கிறார் அல்லது இருவர் பக்கத்தில் இருக்கிறார், ஒருவருடைய பொருள் கவரப்பட்டிருக்கிறது, ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் இருவர் இருக்கிறார்கள், அவர்கள் கண்டு அந்த சாட்சியத்தை மறைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு குற்றம் கண்டிப்பார்கள். இஸ்லாமிலே தெளிவாக பேசுகிறது. எனவே சாட்சியம் அளிப்பது எங்கள் மீது கடமை. ஷஹாதா என்றால் சாட்சி. வாக்காளர் அட்டை எங்களுக்கு கிடைக்கிறது, நாங்கள் எழுதி எங்களுக்கு கிடைக்கிறது. வாக்காளர் அட்டை கிடைத்து விட்டால் எங்களை சாட்சியம் அளிக்க அரசு அழைக்கிறது. சாட்சியம் அளிக்க எங்களை அழைக்கப்பட்டால் நாங்கள் சாட்சி அளிப்பது, நாங்கள் சாட்சி கூறுவது எங்கள் மீது கடமை. இஜ்திஹாதின் அடிப்படையிலே ஒருவரை நாங்கள் நல்லவர் என்று பரிந்துரைக்கிறோம், ஆனால் அவர் தவறான விடயங்களில் பின்னால் சில காலங்களில் ஈடுபடுகிறார் என்றால் அதற்கு நாம் பொறுப்பில்லை. இஜ்திஹாத் என்னுடைய முயற்சியின் அடிப்படையிலே நாங்கள் ஒருவரை செலக்ட் பண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது சாட்சி. அவர் நேர்மையானவர், உண்மையானவர், இவர் செய்வார், இவருக்கு தகமை இருக்கிறது, அப்படியானவர்களை நாங்கள் சாட்சி பெற வேண்டும். சாட்சி என்பதுதான் எங்கள் வாக்குரிமையிலே முதலாவது. 2வது ஷஃபாஅத் என்றால் பரிந்துரை. நாங்கள் நம்புகிறோம் இவர் எங்களுக்கு பாதுகாப்பு, இவர் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்வார், எங்களுக்கு எங்களுடைய விடயங்களை பேசுவார். ஷஃபாஅத். 3வது பகுதி என்பது வகால். வகாலத் என்றால் எங்களுக்காக, அதாவது ஒரு பிரதிநிதி உருவாக்குதல், இந்த நாட்டுக்காக ஒரு பிரதிநிதி உருவாக்குதல். இந்த நாடு கீழே வந்திருக்கிறது, அதை மீது எடுக்க வேண்டும். நாட்டுடைய பாதுகாப்பு, பூமியின மக்களுடைய ஒற்றுமை, மதஸ்தானங்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் 3வது பகுதி வகாலத், பிரதிநிதி. எங்கள் சார்ந்த எங்களுடைய விடயங்களை குரலெடுக்குதல், பேசுதல். ஆரம்ப காலங்கள் தெரியும், தன்னை அப்துல்லா தூக்கிய காலம், இலங்கையில் குறுக்கு கொண்டியவர்கள் தெரியும். பாராளுமன்றத்திலே போராடி, நீதிமன்றத்திலே போராடி
அதை வென்றெடுத்தார்கள். அது இலங்கையினுடைய உரிமையாக இருந்தால் அது முஸ்லிம்களுடைய உரிமைதான் என்றாலும் அந்த போராட்டம் எப்படி முன்னெடுக்கப்பட்டது, அது இலங்கையினுடைய உரிமை என்றுதான் அங்கே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த இடத்திலே பாகுபாடு பார்க்க முடியும். மூமின மக்களும் எங்களுடைய ஒரு உரிமைக்காக, எமது சமூகத்தின் ஒரு உரிமைக்காக போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். அது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பானவர்கள் எதை சொல்லுவதால் அப்படியா எங்களோட பிரச்சனையை மாத்திரம் பார்க்கின்ற அல்லது மற்றவருடைய பிரச்சனையை மாத்திரம் பார்க்கின்ற இல்லை, எல்லா மக்களையும் சமரசமான முறையில் ஒற்றுமையான முறையில் பிரச்சனையை தூண்டி வைக்காத நல்லவர்களுக்கு நாங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்வது எங்களுடைய பொறுப்பு கடமை. நான்காவது அமான், உங்களுக்கு அந்த நம்பிக்கை அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை அதன் உரியவிடத்திலே ஒப்படை. அது வார்த்தையாக இருக்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் நம்பிக்கை ஒரு வார்த்தையை சொல்றார், அந்த வார்த்தையை பாதுகாக்கணும். அமானிதம், அந்த வார்த்தை அமானிதம். கணவனுக்கு மனைவி கடையில நிறைய உறவுகள், அங்கே அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். நிர்வாகத்துக்கு சில விடயம் பேசப்படுறது அமானிதம், அந்த வார்த்தை வெளியில போகக்கூடாது. பொருள் மாத்திரம் அமானிதம் அல்ல கண்ணியமானவர்களே, வார்த்தைகளும் அமானிதம். எனவே அந்த அமானிதத்தை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த அமானிதத்தை நம்பகமானவருக்கு ஒப்படைக்க வேண்டும். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமானிதம், கதானா சம்பந்தப்பட்ட அமானிதம், இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய ஒற்றுமை சம்பந்தப்பட்ட அமானிதம், இது எல்லாவற்றுக்கும் இவர்தான் தகுதி. இந்த அமானிதத்தை ஏதோ ஒரு வகையில் அடிப்படையே நாங்கள் ஒருவரை இந்த 4 அடிப்படையில் தான் ஒருவருக்கு நாங்கள் வாக்கை அளிக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், வாக்கை அளிக்கவில்லை என்றால் கண்ணியமானவர்களே இன்னொரு விளைவையும் நாங்கள் யோசிக்கலாம். பொதுவாக சொல்லும்போது உண்மையில் சாதாரணமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் வாக்கு போடாமல் இருப்பதனால் யாராவது அப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது பிரச்சனையை தூண்டி வைக்கக்கூடியவர்கள் அல்லது பொருளாதாரத்திலே ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்கள் அது அச்சமற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றவர்கள் அப்படி ஏதாவது அப்படி நடந்துவிட்டால் அதற்கு நாம் பொறுப்பு கூற வேண்டும். எங்களுடைய வாக்கை நாங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால். அதனால் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சுய புத்தி எல்லாம் தந்திருக்கிறார். நல்ல முறையில் பல முறை யோசிங்க. நீங்கள் யாருக்கு வாக்களித்தால் உங்களுடைய புத்திக்கு உங்களுடைய அறிவுக்கு ஏற்றால் போல் நீங்கள் ஒரு முறை தெரிவு செய்யலாம். அது உங்களுடைய உரிமை, அதில் யாரும் தலையிட முடியாது. இந்தியா போன நாடு கணவன் யாருக்கு ஓட் பண்ணினான் என்று மனைவி யாருக்கு ஓட் பண்ணினார் என்று கணவருக்கு தெரியும். அந்த அளவு அங்கே அவர்கள் நம்பத்தன்மை நடக்கிறார். ஆனால் இங்கு அந்த நம்பகத்தன்மை அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அதனால் எதை சொல்லுவது என்றால் நாங்கள் அந்த கடமையை செய்ய வேண்டும். ஆட்சியை கொடுப்பது எடுப்பது அது அல்லாஹ்வுடையது, அது என்கிற வேலை. அல்லாஹ் தஆலா சொல்றான், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன்தான். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் இந்த ஆட்சியை பற்றி எல்லாம் பேசுகிறான். நபியே நாயகமே சொல்லுங்கள், அல்லாஹ் அரசருக்கெல்லாம் எந்த கல்வியை எந்த நாட்டை யார் யார் ஆட்சி பண்றாங்களோ எல்லா அரசர்களுக்கும் அரசன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். ஆட்சியை கொடுப்பான், சில வேலை கண்ணியப்படுத்த, சில வேலை ஆட்சியை கொடுப்பான் அல்லாஹ் கேவலப்படுத்த. கண்ணியமாக ஆட்சியூடாக கண்ணியத்தை அடைந்தவரை விட ஆட்சியூடாக கேவலத்தை அடைந்தவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம். ஆட்சியூடாக தனக்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம். நாட்டுக்கு சேவை செய்ய வந்து பல வருடங்கள் ஜெயிலில் இருக்கிறார். மக்களுடைய பாதுகாப்புக்காக, நாட்டுடைய கதானாவுக்காக பொறுப்பு வந்தவர் தற்கொலை செய்யப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அவரே தன்னை தற்கொலை செய்கின்ற அளவுக்கு மாற்றிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவருக்கு ஆட்சியை கலப்பெடுக்கிறான். சிலவங்க கொடுப்பான், அல்லாஹ் எடுப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்
அந்த ஆட்சியினூடாக சிலரை கண்ணியப்படுத்துகிறான், ஆட்சியினூடாக சிலரை எல்லாம் கேவலப்படுத்துகிறான். இப்படி எல்லாம் அந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லிட்டு எல்லா ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வின் வசம் இருக்கிறது, அல்லாஹ்வின் கைவசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய உரிமையை கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தான் அந்த ஆட்சியை அமைக்கக்கூடியவர். கண்ணியமானவர்களே, சில அரசு தருகின்ற சலுகைகளை ஒரு அரசு பறிக்கலாம், அல்லது இல்லாத சலுகைகளை ஒரு அரசு தரலாம். ஆனால் நானும் இந்த உள்ளத்தில் ஆழமாக பதியிருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற உரிமை, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற கடமை, அது யாராலும் அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. அது அரசுகளால் ஒழிக்கலாம், அல்லது எங்களுக்கு எதிரானவர்களால் ஒழித்து விடலாம். ஆனால் அதை சரியாக ஒழிக்க வேண்டும். அது ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய அமல்களை, எங்களுடைய அனுஷ்டானங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்தேயாக வேண்டும். அது எங்கள் மீது பாரம் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான உலகத்தில் வாழுகின்ற போது நானும் நீங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம், முஸ்லீமாக அமைக்க வேண்டும். வீணான வதந்திகளை யாரும் பரப்பக்கூடாது, வீணான செய்திகளை யாரும் நம்பவும் கூடாது. இதுக்கு எந்த அளவு நடக்குதுன்னா, சில சோசியல் மீடியாக்களை பார்த்தா சில செய்திகள் வேகமாக உண்மையான செய்திகளாக எப்படி பரவுது. வெளிநாட்டில் இருக்கிறார் தந்தை, தந்தை ஒரு மெசேஜை போவர்ட் பண்ணுகிறார் மகன், அது உண்மையா பொய்யாண்டு தந்தைக்கே தெரியாது. வந்த மெசேஜ் மகன் நினைக்கிறார், அப்பா தானே அனுப்பின, பாப்பா பொய் அனுப்புவாங்களா, உண்மையை தானே பாப்பா அனுப்பி இருக்கிறான். அன்பும் அறியாத அந்த வாலிபர் அரசியாக இதனால அதாவது அவதூறுகள், இதனால பரவக்கூடாதே. இன்னொன்று இருக்கிறது, சில செய்திகளை அந்த கைவிட்டு நல்லது வானொலி இதனோட அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளருடைய குரல்கள்ல அதை பப்ளிக் பண்ண இதுதானே சொல்லியிருக்கிறார்கள் உண்மைதான் சொல்லி ஒரு பப்ளிக் பண்ணி அந்த நியூஸ்களை கொடுப்பது. கண்ணியமானவர்களை, இது சர்வ சாதாரணமா மாற்று மத சகோதரர்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக எமது சமூகத்துக்கு மத்தியிலும் கண்ணியமானவர்கள் எல்லாம் பார்க்க யாரும் யாருடைய குறைகளை கேட்க முடியும். சர்வ சாதாரணமா சில அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், மேடைகளில் மற்றவருடைய குறைகள் தான் கதைப்பது வழக்கம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அப்படியான அரசியல் சுகுமாறு இஸ்லாம் எங்கேயுமே ஏவவில்லை. கண்ணியமானவர்கள், மாற்று கருத்துரியவர்களை மதிக்குமாறு இஸ்லாம் மேலே ஏறினாலே மற்றவரை குறை. எனவே நாமும் அவர்களை பார்த்து பழகிக் கொள்ளாமல், நாம் குர்ஆன் ஹதீஸை ஏதோ ஒரு வகையிலே படித்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், மஸ்ஜிதோ தோபா இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம். நாங்களும் அவர்களை பரப்பாமல், நாங்களும் அவர்களை பற்றிய அந்த மற்ற விடயங்களை பேசிக் கொள்ளாமல், நாங்கள் மற்றொரு மீது நல்ல முறையில் நடந்து கொள்வோம், மற்றவருடைய உணர்வுகளை மதிப்போம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கமானவர்களும் விருப்பமானவர்களும் உங்களை அக்லாக்காக, பண்பாடாக, நாகரிகமாக நடந்தது. மனைவியருக்கு நடக்கிறோம், பிள்ளைகளுக்கு நடக்கிறோம், தாய் தந்தையருக்கு நடக்கிறோம், ஊரோடு நடக்கிறோம், மாற்று மத சகோதரருக்கு நடக்கிறோம், வியாபாரம் பண்றோம், எங்களை கீழே உள்ளவருக்கு நடக்கிறோம். கண்ணியமான இந்த பண்பு, இது நாகரிகம். இஸ்லாம் காட்டித் தருகின்ற இந்த பண்பாடு தேவை. எனவே கண்ணியமானவர்களே, அந்த வாக்குரிமையை யாரும் வீணாக்காதீர்கள். நேர காலத்தோடு சென்று அந்த வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், நாட்டுடைய சூழ்நிலை என்றால் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில் தான் நாடு இல்லை என்றிருந்தாலும் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை களையுங்கள். அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அனாவசியமான சபைகள் ஒன்றுகூடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கும் வாக்களிக்கலாம், அதை பப்ளிக் பண்ணாதீர்கள். வாக்களிக்கும் அந்த விடயங்களை போட்டோ எடுத்து பப்ளிக் பண்ணாதீர்கள். அது சாரத்துவமாக நாட்டின் சட்டத்தை மீறுகின்ற செயலாக இருக்கிறது. அன்பான வாலிபர்கள் இரக்கமாக கேட்கிறேன், படிக்கின்ற மாணவர்கள் இரக்கமாக கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் இப்படியான ஒரு தவறை செய்து நீங்கள் இதற்குரிய தண்டனை அனுபவித்தாலும் இந்த சமூகத்தை காட்டிக் கொடுப்பதை போன்ற ஒரு வேலை நடந்துவிடும். நவுதுபில்லா. அல்லாஹ் எங்களுடைய சமூகத்தை மாத்திரமல்ல, இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு அல்லாஹ்வை கையுங்கள், உங்களுக்கு தந்திருக்கிற அந்த உரிமையை பயன்படுத்துங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசை நிச்சயமாக அல்லாஹ் தருவதற்காக பிரார்த்தியுங்கள். ஒரு துஆ இருக்கிறது, கண்டிப்பா அந்த துஆவை ஞாபகப்படுத்தி ஹுத்பாவில் இருக்கிறது. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துஆ அதிகமாக கேளுங்க. இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன?
இறைவா, நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளால், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களால எங்கள் மீது இரக்கம் இல்லாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு சாட்சி விடாதையா என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. நாங்கள் செய்கின்ற தவறுகளால் தான் இப்படியான விடயங்கள் ஏற்படுவதென்றும், இப்படியான நாட்டுடைய பொருளாதார சிக்கல் ஏற்படுவதென்றும். எனவே நானும் நீங்களும் திருந்துவோம். அல்லாஹ் நிச்சயமாக தௌபா கூப்பி நாம் வெற்றி எடுத்திருக்கிறார். நாம் ஊராக தௌபா செய்வோம், குடும்பமாக தௌபா செய்வோம், நாம் மேலுவோம், நல்ல ஒருவரை தெரிவு செய்வோம். நிச்சயமாக உங்களுடைய உரிமையை பயன்படுத்தினால் அது நாங்கள் வாக்களித்த ஒருவர் வரலாம், அதற்கு எதிரான ஒரு வரலாம். எனவே அல்லாஹ் ஒரு நல்ல அரசை இந்த நாட்டில் உருவாக்கி எல்லா மக்களும் ஒன்றினை நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக பயன்படுத்துவான். அதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், கால நேரத்தை வீணடிக்காமல் எங்களுடைய கால நேரத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய கூட்டுத்திரைகளை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை வாழ செய்வாயாக. சிரமப்பட்டு செய்த அமல்களை பாதுகாத்துடுவாயாக. நாளை மறுமை நாள் அவைகளை எங்கள் மீதான கொடுத்து விடாத யா அல்லாஹ், அவைகளை எங்களை மீதானுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, இந்த நாட்டிலே மூவின மக்கள் சந்தோஷமாக சுபித்தமாக வாழக்கூடிய, மதஸ்தானங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய, நாட்டுடைய கதாநாட்களை பாதுகாக்கக்கூடிய, நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு அரசை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா மக்களையும் சமரசமாக நல்ல முறையை ஒற்றுமை பலப்படுத்துகின்ற ஒரு அரசை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், அநியாயக்கார அரசுகளை எங்களுக்கு தந்து விடாத யா அல்லாஹ், எங்களை தப்பு தவறுகள் அநியாயக்கார அரசுகளை எங்களை சாட்டி விடாத யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாதவர்களை சாட்டி விடாத யா அல்லாஹ், பொருத்தமானவர்களை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அதற்கு பொருத்தமான முறைகளை வாக்குகளை நீ பயன்படுத்த கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்குகளை தனித்து கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.